முதல் முறையாக வீடியோ எடுக்கிறாங்க, என்கிட்ட எடுக்கிறாங்க. இப்போ தான் இவங்களெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து மாங்காய் வந்திருக்கிறதுனால மாங்காய் ஸ்பெஷலாக ஒரு வாரம் அடித்து சொல்கிறான்னு இருக்கோம். இன்றைக்கி முதல் டிஷ்ஷு மாங்காய் சுரக்காய் சட்னி பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பார்க்கணும். அதுக்குள்ளே அக்கா இதை எடுத்துருக்கதை ஷார்ட்ஸாக போடுறேன். அக்கா எப்படி, லக்ஷ்மி அக்கா இந்த வீடியோவை எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் எல்லோரும். இன்க்ரீடியன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. தேங்காய் மட்டும்தான் இன்னும் கொண்டு வந்து உரிக்கணும். அதனால் அக்கா என்ன சொல்லிட்டாங்க, கடைசியாக தானே தேங்காய் போட போகிறோம், அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் தோல் சீவ ஆரம்பிச்சிட்டோம். நீர் சத்துள்ள சுரைக்காய் இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது, குளுமையான ஒரு பொருள். ஸோ அதனால் அது சுரைக்காய் அக்கா சீவிட்டுருக்குறாங்க. இப்போது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த சுண்டக்காய், பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பிலை, தக்காளி, முடக்கத்தான் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு துவையல் பண்ண போகிறோம். பச்சை மிளகாயோட காம்பு பறிக்க எடுக்கவே எனக்கு மனசு வரல, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படியும் காம்பு போடக்கூடாது இல்லைங்களா, அதனால் காம்பை எடுத்துட்டு வைக்கிறேன். தெரியல, நாங்கள் இப்போ சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுங்க அக்கா சீக்கிரம். வீடியோவோ இல்லையோ சாப்பாடு கெட்டு போகும். சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு. போதும். தாளிக்கிற ஐட்டம் என்னென்ன வச்சுருக்கீங்க? கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் மிளகு, காஞ்ச மிளகாய். மிளகு அவ்வளோ மிளகு கொட்டிடாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ சீரகம் தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே எடுத்து அதில் போட்டாங்க அக்கா. தாளிப்புக்கானது விறகடுப்பு இதுவாகிடுச்சுனால தான் வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி எல்லாமே வரிசையாக போடலாங்க. போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. ஆக்சுவலாக அதை வந்து ரொம்ப ப்ரௌனாக வறுக்கணும்னு நினைக்கக்கூடாதுக்கா, அதனுடைய சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஒரு பச்சை தன்மை தெரியணும் அதுக்கு. கல் உப்பு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்கக்கா லக்ஷ்மி அக்கா. எல்லாமே போட்டுடலாம்க்கா. கருவேப்பிலையும் அந்த முடக்கத்தான் மட்டும் கடைசியாக போடுவோம், மிச்சது எல்லாமே போடுங்கக்கா. மாங்காய் கடைசியாக தான் போடணும். பூண்டு போடுக்கா. இப்படி எல்லாம் போடும்போது அந்த பச்சைத்தன்மை, சிகப்பு எல்லாம் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா வதக்கி ப்ரௌன் ஆக்கி அதனுடைய டேஸ்ட்டே மாற்றிடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பும் கொண்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் உப்பு போடுங்கக்கா. கொஞ்சம் குறைக்கணும். இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது, தேங்காய் வந்து நம்ம நறுக்கணும். நாங்கள் இங்கே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆர்டர் வந்து தான் அப்படின்ட்டு கத்தியோடு போடுறாங்க அக்கா. லேசான சூடில் அது வெந்துட்டுருக்குது. அக்கா வந்து தேங்காயை கீறிட்டு வர போயிருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்து இதை கொஞ்சம் கிண்டி விட்றேன். நல்லா வதங்கிடுச்சு இப்போது. ஆக்சுவலாக சுரக்காயெல்லாம் எல்லாம் பச்சையாகவே சாப்பிடுவாங்க, பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் வதங்க விட்டுருக்கோம். இது போதும். தேங்காய் சேர்த்து அரைக்க வேண்டியது தான். இப்போ வந்து அதை இறக்கி வச்சிட போகிறோம். அந்த சூட்லேயே வெந்துக்கிட்டு இருக்கும். அக்கா இறக்கி வச்சுருங்கக்கா கீழே. அக்கா கீழே இறக்கி வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை இருக்குது, பலாக்கொட்டையை சுட போகிறோம். அடுத்து டீ போட போகிறோம். டீக்கு தண்ணி வைக்க போகிறாங்க அக்கா. கருவேப்பிலையும் முடக்கத்தானும் அக்கா காணிக்கக்கா போடுங்க. இதில் சூடு லேசான சூடு இருக்கும்போது போடணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் அதனோட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அந்த சூட்லேயே அது ஒரு கிண்டி விட்டாக்கா அந்த பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இந்த மாங்காயும் அதில் போடணும்க்கா. இந்த சூட்லேயே அது வெந்துக்கும். சூப்பராக வாசனையாக இருக்குல்லக்கா.
இதையும் கிண்டிட்டு மூடி வைங்க. மண் சட்டி வந்து சூடு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதனால் அது இருக்கிற வரைக்கும் அதுலேயே வெந்துக்கும். அதை மூடி வச்சுருங்க. இப்போது நம்ம அந்த மிக்சரை அரைச்சி ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபார்ம்லேயே காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அங்கே மிக்ஸி கொஞ்சம் கோளாறு பண்ணிடுச்சு. அதனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அரைச்சி உங்களுக்காக அந்த வீடியோவை இப்போ ஃபைனலைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ தோசை ஊற்றி அதுக்கு தொட்டுக்க போகிறேன். சப்பாத்தி கூட போட்டது இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.